ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியின் 5 அழகான அம்சங்கள் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பல்வேறு இலக்குகளை அடையும் போது ஒவ்வொரு அடியிலும் எவ்வளவு பணிவாகவும் உண்மையாகவும் இருக்கிறோம் என்பது வெற்றியின் மற்றொரு விளக்கம் ஆகும். பணிவு என்பது அனைத்தையும் விட மிகவும் உயர்ந்த பண்பாகும். கோபமும் அகங்காரமும் பணிவின் மிகப்பெரிய எதிரிகள். மேலும் மக்கள் நம்மை பார்க்கும் விதத்தையும் அவர்களின் இதயங்களில் நம்மை பற்றி உணரும் விதத்தையும் கெடுத்துவிடும். ஆணவம் பிடித்தவர்களை யாரும் விரும்புவது கிடையாது. மக்கள் நெருங்கி வந்து அவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கு பதிலாக அத்தகையவர்களிடமிருந்து விலகி இருக்கத்தான் முனைகிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதங்களையும் மதிப்பையும் இழப்பதோடு மட்டுமல்லாமல் சுயமரியாதையையும் இழக்கிறார்கள். அகங்காரம் உள்ளவர்கள் மனதளவில் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சித்து கொண்டிருப்பார்கள். அதற்கு தாம் அடைந்த அனைத்தையுமே கருவியாக பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த கருவிகள் என்னவென்றால், நான் அழகாக இருக்கிறேன், நான் புத்திசாலி, நான் பணக்காரன், நான் ஸ்மார்ட், என்னிடம் அழகான ஆளுமைத்தன்மை இருக்கிறது, நான் ஒரு சாதனையாளர், என் உறவுகள் அழகானவை போன்றவை ஆகும். மேலும் பணிவு மட்டுமின்றி உங்களுடைய நேர்மையும் உண்மையும் உங்களை வெற்றியடைய செய்கின்றன. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மைல்கற்களை அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு சென்றடையும் போது ஏதோ ஒரு வகையான பொய் அல்லது நேர்மையற்ற செயல்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். இது தவறான வெற்றியாகும். இறுதியாக வெற்றி என்பது ஒவ்வொரு அடியிலும் கொடுப்பதை குறிக்கிறது. நீங்கள் ஸ்தூலமாகவோ சூட்சமமாகவோ வைத்திருக்கும் ஒவ்வொரு நல்லவற்றையும் பிறருக்கு கொடுப்பது ஒரு அழகான குணமாகும். இந்த குணத்தை கொண்டிருக்கும் நல்ல மனிதர்கள் சரியான மற்றும் முழுமையான வழியில் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். எனவே உங்களிடம் உள்ளவை அவர்களிடம் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் மரியாதையுடனும் அவர்களை பார்க்க வேண்டும். மேலும் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு பதிலாக செல்வாக்கை ஏற்படுத்தி ஊக்கமளிக்க வேண்டும். செல்வத்தினுடைய ஸ்தூல பொக்கிஷங்களும் ஞானத்தினுடைய சூட்சம பொக்கிஷங்களும் கூட மக்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பிறகு நீங்கள் ஒரு உண்மையான வள்ளலாக இருப்பீர்கள். மேலும் வாழ்க்கையில் உள்ள சாதனங்களால் உருவாகும் எதிர்மறை தாக்கத்தினால் தீண்டப்படாதவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சாதனைகளை உங்கள் முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்வீர்கள். அவற்றின் மீது ஒருபோதும் தவறான உரிமையை வைத்திருக்க மாட்டீர்கள். இதுதான் உண்மையான வெற்றியாகும். ஓம் சாந்தி.